இங்க எங்கடா வந்த? நான் தட்டா பிடிக்க வந்தேன். தட்டா இங்க இருக்குது, தட்டா அங்க இருக்குது, போ. தாத்தா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் கோழி பிடிக்க வந்தேன். கோழியா? பின்ன என்ன ஆனையா? போடா. தாத்தா கோழி அங்க இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பிடிப்போம். அது பெரிய கோழி, உன்னால பிடிக்க முடியாதுடா. அது நான் பிடிக்கிறேன். நீ குஞ்ச பிடிக்கத்தான் லாயக்கு. பரவாயில்ல. யாரா குஞ்சு போய? Den 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 tata 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 den den. டேய் ராஜாமணி வாடா இங்க. என்னம்மா? இங்க வாடா. ஏண்டா? Den 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 tata 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 den 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 tata. அம்மா 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 என் ரூம்ல இருந்து பெட்டி இல்லங்க. தெக்க இருக்கிற சின்ன ரூம்ல வச்சிருக்கேன். ஏ? அந்த ரூம ராதிகாவுக்கு கொடுத்தாச்சு. ராதிகாவா? யார் அது? நல்ல கேட்டியே, என் அண்ணன் பொண்ணுடா. டெல்லியில இருக்கிற சேகர் மாமாவோட மக. ஐயோ, அந்த மூக்கொழுகிட்டு குள்ள கத்திரிக்க மாதிரி தலையெல்லாம் பேனோட சுத்துச்சே, அந்த அசிங்கமா? போடா, இப்ப போய் பாரு. தங்கச்சில மாதிரி நல்ல தகதகன்னு இருக்கா. அவ டெல்லியில நல்ல சௌகரியமா வளர்ந்து பொண்ணாச்சே, கொஞ்சமாவது நல்ல ரூமா கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் உன் ரூமா கொடுத்தாச்சு. நோ அதெல்லாம் முடியாதுமா. என் ரூம் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. மரியாதையா மூட்டு முடிச்சதான் தூக்கிட்டு அவளே வெளியே போக சொல்றியா, இல்ல நான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுமா? சும்மா கலாட்ட பண்ணாதடா. அவளே 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கா. இத பாரு, கூட அவங்க பாட்டி வேற வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரியா தெரியுது. உன் விளையாட்டெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்காத. அது மட்டும் இல்ல, நம்ம கோவில் திருவிழாவில அரங்கேற்றத்துக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. அது முடிஞ்சதும் அவ அப்பா அம்மா கூட அமெரிக்கா போயிடுவாளாம். போட்டுமே, அமெரிக்கா எல்லாம் அடிபடிக்க போட்டோம். அதை பத்தி எனக்கு என்ன? போடா. அரங்கேற்ற கோயில தானே என் ரூம்ல கடந்து குதிக்க போறா. இதோ பாரு, நான் சொல்றது கேளு. ராதிகாவோட ஜாதகத்துல இங்க ரொம்ப நாள் தங்க கூடாதுன்னு இருக்கா. அதனால பெரியப்பா அவ விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காரு. நீ அடக்க ஒடுக்குமா நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது இங்க குடு. நான் அடக்க ஒடுக்குமா நடந்துக்கணும். ராதிகா பாக்கணுமே, எந்த பக்கம் இருப்பா? அந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம். கோசு. எங்க மாமா ஒரு திமிர் பிடிச்ச ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த ஃபேமிலியில வந்த ராதிகாவனி. எங்க அம்மா சொன்னாங்க தங்க செல மாதிரி தகதகன்னு இருப்பான்னு. பார்த்தா சைனீஸ் பட்லர் மாதிரில இருக்கு. நீ ஓய், கொஞ்சம் கிட்டவா, நல்லா பார்க்கணும். வேண்டாம். நில்லு நில்லுன்னு சொல்றல. ஏய், இந்த வீடு எனக்கு தண்ணி பட்ட பாடு. நீ எங்க போனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஆமா, உன்னை நில்லுன்னு தானே சொன்னேன். ஏன் ஓடுற? டெல்லி தமிழ்ல நில்லுனா வேர்டுன்னு அர்த்தமா?
எங்க போற? பாட்டிக்கிட்ட போறேன். பாட்டிக்கிட்டு தானே? வா, நான் கூட்டு போறேன். வா, நான் கூட்டு போறேன். வேண்டாம். ஏன் நான் கூப்பிட்ட வர மாட்டியா? நில்லு. ஏய் ஏய் நில்லு. இவ என்ன? இந்த தூக்கி போடுங்க. தூக்கி போடுங்க. வாங்குறல்ல, தூக்கி போடுங்கங்கறல்ல. பக்கத்துல வந்தாதான் தருவேன். போடுங்க. குடுக்குறேன், கிட்டவா. வேண்டாம். ஏய் கொஞ்சம் வாமா. வந்துட்டேன். என்ன பாட்டி, ஏன் கூப்பிட்டீங்க? இங்க வாடா ராஜா. இத பாருங்க, இவன் தான் கண்ணன், என் பெரிய பொண்ணு சுந்தரியுடைய மகன், எங்க வீட்டுக்கு மூத்த பேரன். இவங்க ராதிகாவோட பாட்டி. ஹலோ. சின்ன பையனா இருப்பான்னு நினைச்சேன், இவ்வளவு பெரியவனா இருக்கானே. மகேஸ்வரி, இவன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப எம்எஸ்சிலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கும் மூர்த்தின்னு ஒரு பேரன் இருக்கான், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ராதிகா, அவன் இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அவனும் ராதிகாக்கு மரமாப்ல, 2 பேரும் மேல் படிப்புக்காக அமெரிக்காக்கு போறாங்க. சம்பந்தி அம்மா, படிப்பு விஷயத்துல கீழன்னா மேலன்னா, நம்ம பையன் இருக்கானே கர்நாடக சங்கீதத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். கதை எழுதுறான், பாட்டு எழுதுறான், மியூசிக் போடுறான், இன்னும் என்னென்னமோ செய்யறாம்மா. சகல கலா வல்லவன். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ வேற என்ன லோட லோடான்ற? நீங்க சொல்றது ராமாயணம் மாதிரி இருக்கு, நான் சொல்றது திருக்குறள் மாதிரி. என் பேர மூர்த்திக்கு கர்நாடிக்னா பிடிக்கவே பிடிக்காது, எல்லாம் வெஸ்டர்ன் தான். ஆனா ராதிகா பிரமாதமா பரதம் ஆடுவா. அரங்கேற்றத்துக்கு தானே வந்திருக்கா. ஏய் ராஜாமணி, இந்த வருஷத்து திருவிழா ரொம்ப கம்பீரமா இருக்கும். சரி சரி. இது மாதிரி ஒரு திருவிழா முடியாதுங்கிற அளவு. சரி. என் பேரன் பாடுவான், என் பேத்தி ஆடுவா, சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்களும் ஒண்ணா உட்கார்ந்து பார்க்கணும். அதுக்கு என்ன, இப்பவே ஒத்திக பார்த்துட்டா போச்சு. கண்ணா நீ பாடு, நான் மிருதங்கம் வாசிக்கிறேன்.